Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's Cooking Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நாட்டுக்கோழி குருமா. நாட்டுக்கோழி ரோஸ்ட் நான் ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நாட்டுக்கோழி குருமாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவை இதோட செய்முறையை பார்த்துடலாம். இந்த குருமா பண்ணுறதுக்காக நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இப்போ இந்த நாட்டுக்கோழியை ஒரு மேரினேஷன் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனோட எல்லா பக்கத்துலேயும் அந்த மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு சேர்ற மாதிரி அதை கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற விட்டுடலாம். இந்த டைமில் இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு முதல்ல ரெடி பண்ணுறதுக்காக முழுசாக உள்ள கரம் மசாலா எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் பட்டை, ஒரு சின்ன ஸ்டார் ஆனிஸ், ஒரு துண்டு கல்பாசி, ஒரு சின்ன துண்டு மேஸ், கிராம்பு ஒரு 3 எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். 7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ரெண்டையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குருமாங்கிறதுனால இதில் கண்டிப்பாக பொட்டேட்டோ சேர்க்கணும். அதனால் ஒரு 5 உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமாவை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ குக்கர் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நாம் எடுத்து வச்சிருந்த அந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த குருமாக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2.5 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கணும். இந்த டைமில் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த நாட்டுக்கோழியில இருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். அந்த மசாலா கூட சேர்ந்து இந்த நாட்டுக்கோழியும் குக் ஆகணும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதை குக்கரில் வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக அது குக்காகி உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணுங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்ன சில்லு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். 5 cashew நட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த டைமில் சிக்கன் ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. அதில் இருந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு.
இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குருமாங்கிறதுனால ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த டைமில் நாம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குருமாக்கு தேவையான எல்லாம் சேர்த்துட்டோம். மூடி போட்டு ஒரு 4 விசில் வர்றது வரைக்கும் நாம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் போய் நான் இப்போ மூடியை திறந்து காமிக்கிறேன். டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த சிக்கன் பீஸை கூட உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லா குக் ஆயிடுச்சு. நம்மளோட எம்மியான நாட்டுக்கோழி குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் அதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் குருமா எவ்வளவு திக்காக சூப்பராக வந்திருக்கு. பிராய்லர் கோழியில் நிறைய பேர் குருமா செய்வாங்க. நீங்கள் நாட்டுக்கோழிலையும் இதே மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியப்பம், அப்பம் எல்லாத்துக்கூடையும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஓகே வீவர்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நான் நாட்டுக்கோழியில் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.